ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதிகமாக நம்ம நெய் சேர்க்காமல் பால் சேர்க்காமல் ஒரு 10 நாள் இருந்தாலும் கெட்டு போகாத மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே ஒரு 10 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை ரெண்டும் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வறுபட்டு வரட்டும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டது இது அப்படியே ஒரு சின்ன பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்யிலேயே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடி ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய ரவை கூட எடுத்துக்கலாம். பெரிய ரவை எடுக்கிறீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து வறுத்துக்கோங்க. இல்லைன்னா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிதமான தீயில் ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. ரவை கரிஞ்சு போயிடக்கூடாது. அதே மாதிரி நல்லா வறுபட்டு வாசனை வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரவா லட்டுக்கு எப்போவுமே ரவையை நல்லா வறுக்கணும். அப்போ தான் ரவா லட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரவை நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதே பேன்லையே இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா ட்ரையாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லட்டு அதிக நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச தேங்காய் துருவல் டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வறுக்காமல் அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் வறுப்பட்டதும் அதையும் ரவை கொட்டி வச்சு அதே தட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவை 1/2 கப் தேங்காய்க்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துட்டு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கம்பி மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கம்பி மாதிரி வரணும். ஸோ ஒரு கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையும் தேங்காயும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பாகோட ரவை தேங்காய் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பாகு காய்ச்சி லட்டு செய்யும்போது அதிகமாக நெய் தேவைப்படாது. அதே மாதிரி நம்ம அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ரவை தேங்காய் அந்த சர்க்கரை பாகு எல்லாமே நல்லா ஒன்று போல் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பேன் ஹீட்லேயே உங்களுக்கு நல்லா இது குக் ஆகி வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட டக்குன்னு சீக்கிரமாக உங்களுக்கு ஆறி வரும். இது நல்லா ஆறின பிறகு தான் லட்டு பிடிக்க முடியும். சூடாக இருக்கும்போது நம்ம லட்டு பிடிக்க முடியாது. நம்ம பாகு காய்ச்சி செஞ்சுருக்கிறதுனால நல்லா சூடாக இருக்கும். கை வச்சு நம்ம லட்டு பிடிக்க முடியாது. ஸோ இது நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு ஆறி வரட்டும். இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை நம்ம இப்போ லட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். எந்த சைஸுக்கு உங்களுக்கு லட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து உருட்டிக்கலாம். நல்லா அழுத்தி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உருட்ட வரும். நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருட்டுங்க. எந்த அளவுக்கு உங்களால் அழுத்தி உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி உருட்டினீங்கன்னா லட்டு உங்களுக்கு உடையாமல் சூப்பராக கிடைக்கும்.
உருட்டும் போதே ஒரு முந்திரி திராட்சை எடுத்து வச்சு உருட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லட்டு வந்து ரெடி ஆயிருச்சுன்னு. இதை நீங்கள் செஞ்சு உடனே சாப்பிட முடியாது. ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா ரவை வந்து அந்த உருண்டைகள்லாம் நல்லா செட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து ஒன்றையும் லட்டுவாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை இது மாதிரி உருட்டும் போது இது ரொம்ப ட்ரை ஆயிருச்சு, உருட்ட வரல அப்படின்னா கொஞ்சம் சூடான நெய் சேர்த்து உருட்டிக்கோங்க. நெய் அப்படி இல்லைன்னா சூடான பால் சேர்த்து உருட்டலாம். சூடான பால் சேர்த்து உருட்டும் போது நம்ம அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. நெய் சேர்த்து உருட்டும் போது நம்ம அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையும் நான் வந்து உருட்டி எடுத்துட்டேன். ஒரு கப் ரவைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 16 லட்டு வந்திருக்கு இந்த சைஸுக்கு. ஸோ இதை நீங்கள் 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.